சூப்பர் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாலுமே இன்னொரு பக்கம் வேட்டையின் ஃபீவர் வந்து தீவிரமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன் தீவிரமாக போயிட்டு இருக்குன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, அவர் வந்து நார்மலாக இருக்காரு, நல்லா இருக்காருங்கிறதுனால தான் வேட்டையன் தீவிரமாக போயிட்டு இருக்கு. ட்ரெய்லர் பற்றி சில விஷயங்கள் பேச போகிறோம். வேட்டையன் டிஷர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் இருந்துச்சுன்னா வாங்கி வேட்டையன் FTFS கொண்டாடலாம். ஸோ வேட்டையன் ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இதை பற்றி வந்து நமக்கு வந்து கிடைச்ச தகவல்கள். அவங்க போட்ட போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அமிதாப் பச்சன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் நேருக்கு நேரு மோதுற மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் வந்து லைக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லர் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருந்துச்சு. அதுதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம்னு சொல்லலாம். என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த ஒரு டீசர் பார்த்தீங்கன்னா படத்துடைய கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சரி ஷார்ட்டாக அழகாக எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு ரொம்ப வந்து ஃபைனாக வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு டீசரை ரஜினிகாந்த் அவர்களை பற்றி லைட்டாக அவரோட ஸ்டைலுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கதை பற்றியும் லைட்டாக டச் பண்ணி எல்லா கேரக்டரையும் லைட்டாக வந்து ஃபேஸை காமிச்சு வந்து கொண்டு போயிருப்பாங்களே தவிர வேறு எதுவுமே நமக்கு வந்து வெளியே வந்திருக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ட்ரெய்லரில் வந்து பெருசாக நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு காரணம். ஏன்னா ட்ரெய்லரில் சொல்லும் போது அந்த படத்துடைய ரிலீஸ் பக்கத்தில் சொல்லும்போது ஹைப் பெருசாக போகும்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெய்லரில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, படத்துடைய கதை என்னவோ அதை பற்றியான 2 வரிகள், அதாவது ஸ்னீக் பீக் மாதிரி அந்த கதை என்ன அப்படிங்கிறத வந்து லைட்டாக சொல்கிற மாதிரி வந்து இந்த ட்ரெய்லர் வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் படத்தில் உள்ள பாட்டுகள் குறித்து ஒரு சில காட்சிகள் இந்த ஒரு ட்ரெய்லரில் வந்து இடம்பெற போகுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டரையுமே டீசரில் வந்து ஃபேஸை மட்டும் காமிச்சிருப்பாங்க. ரஜினி சார் மற்றும் அமிதாப் பச்சன் அவர்களுடைய வாய்ஸ் மட்டும் தான் வெளியே வந்திருக்கும். ரித்திகா வாய்ஸ் வெளியே வந்திருக்கும். இந்த ட்ரெய்லரில் ஃபகத் ஃபாசில், ராணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மஞ்சு வாரியர் எல்லாருடைய வாய்ஸும் அவங்களுடைய சில டைலாக், என்னென்ன டைலாக் அவங்களுக்கு இருக்கோ அதில் சில வார்த்தைகள் அவங்க பேசுகிற மாதிரியான சில காட்சிகளுமே இந்த ஒரு ட்ரெய்லரில் வந்து இடம்பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான 2 விஷயம், ட்ரெய்லரில் ரஜினிகாந்த் அவர்களுடைய என்ட்ரியை சூப்பராக வந்து கட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு என் ஞாபகம் வச்சு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் சூப்பராக ஒரு கட்டிங் இருக்கு. ட்ரெய்லர் முடிகிற அந்த லாஸ்ட் தருவாயில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது வெறித்தனமாக இருக்கும், அது சொல்ல மாட்டேன். ஸோ அது வந்து வெறித்தனமாக இருக்கும். அதை நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லுங்கள் எப்படி நம்ம சொன்ன மாதிரி இருந்துச்சான்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.